இந்த வீடியோ கட்டாயமாக ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்து முடிச்ச பிறகு உங்களோட லைஃப்லேயும் ஒரு மாற்றம் ஒன்று உண்டாகும் நிச்சயமாக. வெள்ளத்துக்கு பிறகு நான் போடுற டொனேஷன் வீடியோவுக்கு பெரிய அளவில் உதவி செய்த ஒரு பெரிய சமூக சேவகர், ஒரு தனவந்தர். வெள்ளத்துக்கு பிறகு நான் அவருக்கு கோல் அடித்து பேசினேன். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், டிகா ப்ரோ இப்போ நான் செல்ல போகிற ஸ்டோரியை கட்டாயமாக நீங்கள் ஒரு வீடியோண்டா போடணும். இந்த உலகத்தில் வாழ்க எல்லா மனுஷருக்கும் இந்த வீடியோ ஒரு புரோசனம் ஆகிக்கும்னு சொல்லி அவர் ஸ்டோரியை தொடங்கினார். அவர் சொன்னார், டிகா ப்ரோ இப்போ என் மகனுக்கு வந்து 10 வயசு, இன்னும் 10 வருஷத்தில் அது சொல்லி என் மகனுக்கு 20 வயசில் எந்த எல்லாம் நான் செய்யணும்னு சொல்லி 10 வருஷத்துக்கு லாங் ஒரு பிளான் ஒன்று நான் போட்டு வச்சிருந்தேன். அவரை படிப்பிச்சு இதாக்கி டிகிரி எடுத்து எல்லாம் செஞ்சு ஃபாரினில் யூகே அங்கே கனடா சைடில் செட்டில் ஆகணும்னு சொல்லி நான் ஒரு 10 வருஷத்து ஒரு பிளான் ஒன்று போட்டு எல்லாம் செஞ்சு வச்சிருந்தேன். ஆனாத்துக்கு அது வந்து ஒரே ஒரு நாளில் அந்த பிளான் எல்லாம் துண்டு தூளாகி தகுடு பொடியாகி சின்ன பின்னமாக்கிட்டு வெள்ளம் கொண்டு வந்து என் பெரிய ஹோல்சேல் கடை தாண்டு. அப்போ என் அந்த ஹோல்சேல் கடைக்கு கோடி கணக்கான சாமான் ஸ்டாக் பண்ணிக்கிற ஸ்டோர் தாண்டு. அப்போ என் வாகனங்கள் தாண்டு, வீட்டுலிக்கு சாமான் அது இது எல்லாம் தாண்டு ஃபுல்லாகவே நான் ஜீரோ. பேங்க்கில் சல்லிக்குது. அந்த பேங்க்லிக்கு சல்லியை எடுத்த சாமான்களில் செக்குக்கு அந்த சல்லியெல்லாம் போட்டாக்க இன்னும் நான் ஒரு 4-5 கோடி கடன்காரனாக. அது ஒரே நாளில் நான் ஃபுல்லாகவே லொஸ்ட் ஆகி அதை வீடு விற்றாலும் இன்னும் 2-3 கோடி நான் கடன்காரனாகி தான் இப்போ ஈக்குது. அதனால் நாளைக்கு எந்த நடக்கும், நாளாண்டுக்கு எந்த நடக்கும்னு சொல்லி தெரியாத இந்த உலகத்தில் 10 வருஷத்தை ஒரு பிளான் ஒன்று போட்டு வச்ச என்ன மாதிரி முட்டாளோன்னு நினச்சா எனக்கு சிரிப்பு வருது. நாங்கள் என்ன பிளான் போட்டாலும் கடவுள்னு சொல்லி ஒருத்தர் போட்டிக்கே பிளான் படி தான் இதெல்லாம் நடக்கிற. நான் நாளைக்கு அடுத்த நிமிஷம் எந்த நடக்கும்னு சொல்லி தெரியாமல் வாழ்க இந்த உலகத்தில். என் மகன் 20 வயசில் எப்படி ஆகணும்னு சொல்லி நாம் பிளான் போட்டிக்குது. அதனால் நாங்கள் எந்த பிளான் போட்டாலும் வேலையில் கடவுள் ஒரு பிளான் போட்டிப்பார், அந்த பிளான் படி தான் நடக்கிற. அதனால் நாங்கள் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி கட்டணும், இப்படி நிற்கணும், மகனை இப்படி இந்த நிலைமைக்கு கொண்டு வரணும், பெரிய பெரிய லாங் பெரிய நீட்டமான வருஷ கணக்கு முன்னுக்கு ஈக்கிற நீண்ட காலத்து பிளான்களை ஒரு நாள் மொத்தரும் போட வானம்னு சொல்லுங்க. நாங்கள் எந்த பிளான் போட்டாலும் வேலையில் கடவுள் ஒரு பிளானை போட்டு வச்சுப்பார், அந்த பிளான் படி தான் இந்த உலகம் இயங்கும் என்று சொல்லியத்தை அவர் எனக்கு சொன்னார். உண்மையும் மாதிரி தானே. நான் அடுத்த நிமிஷம் இந்த உலகத்துக்கு ஆகும்னு சொல்லி தெரியாத உலகத்தில் நான் பெரிய பெரிய கனவு காணுங்க. எங்களோட மகளா அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், நாங்கள் அந்த காணி வச்சு இத்தனை வருஷத்தில் நாங்கள் இப்படி ஆகணும், மூடு கட்டணும்னு சொல்லி எல்லாம் பிளான் போடுங்க. நான் கட்டாயம் மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.